வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற ரெட்மி நோட் 11 தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாஸ், இப்போ வந்து நம்ம ரெட்மி நோட் 11 வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எம்ஐயில் வந்து எப்படி ஒரு பிளெயினான ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுப்பாங்களோ அப்படி கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. அண்ட் உங்களுக்கு பாக்ஸில் வந்து அதோடைய சிறப்பு அம்சங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது, 50 மெகா பிக்சல் ஏஐ குவாட் கேமரா செட்டப் இருக்குது, 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் ரெட்மி நோட் 11. ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளேயோடு வருது இந்த ஃபோன். அண்ட் உங்களுக்கு வந்து பாக்ஸ் திறந்தோடனே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் அண்ட் உங்களுக்கு வந்து யூசர் கைட்லாம் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு மில்கி டோன் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியான சார்ஜர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா வெயிட்டாக இருக்குது. 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர் இது. உங்களுக்கு வந்து 0 to 100% பார்த்தீங்கன்னா 60 minutesல ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு USB பின் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், சிஸ்டம்லேயும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு காம்பேட்டபிளான ஒரு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக வந்து இப்போ வந்து நம்ம ரெட்மி நோட் 11 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து எம்ஐயில் வந்து எப்படி அழகாக ஒரு மிட் செக்மெண்ட் ஒரு பேசிக் செக்மெண்ட் ஃபோன் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ஒபேக்கான ஒரு பிளெயின் கலர் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான கலர் மிக்ஸும் கிடையாது, கிளிட்டர் ஆகிற மாதிரி எந்த ஒரு டிசைனும் கிடையாது. உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்குது. அதே மாதிரி ஃபோனுடைய சைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்திருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழேயும் வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெட்மிக்கே உண்டான ஒரு ஆஸ்தான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட். ஸோ இன்ஃப்ராரெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து டிவி கண்ட்ரோல் பண்ணலாம், ஏசி கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. இயர் பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்விசிபிள் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸோ சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம் 1 யூஸ் பண்ணலாம், சிம் 2 யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து மைக்ரோ SD கார்டும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்மேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மற்றபடி ஃபோனோட வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5 கேமரா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு குவாட் கேமரா செட்டப்போட வருது. 5வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட், 50 மெகா பிக்சல் ஏஐ கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்ராக்டிவாக போட்டிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து சென்டர் ஆஃப் த ஃபோனில் இருக்குது. அண்ட் கேமராவை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில்வர் லைனிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ரெட்மி நோட் 11 ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஐ நோட் 11 வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து பிரைட்டாக இருக்குது. அதே நேரத்தில் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லை கேம்ஸ்லாம் விளாட்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர்ஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 680 4G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 5G ப்ராசஸர் கிடையாது. அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4GB 6GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது. மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 128 அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் 30 frames per second வரைக்கும் நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து நீங்கள் வந்து
30 frames per second 1080p வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 4K வீடியோஸ் ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக உங்களுக்கு வந்து 4K ஆப்ஷன் வரது கொஞ்சம் ரேர் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ரேரான ஒரு ஃபீச்சர். பட் MI Note 11 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. என்னதான் 5000 mAh கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட தோணவே இல்லை. அந்த அளவுக்கு லைட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 33 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஃபிக் கிரே, pearl white அண்ட் ஸ்டார் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 3 அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. Redmi Note 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி டிஸ்பிளே வந்து 6.43 இன்ச் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே வந்து யூஸ்வலாக வந்து ரெட்மி வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து IPS LCD டிஸ்பிளே தான் தருவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz refresh rateோட கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நீங்கள் வந்து பார்க்குற படங்களும் சரி, நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க இல்லைனா கேம்ஸ் விளாட்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஓஎஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MIOS 13 கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் குவாட் கேமரா செட்டப்போட வருது. 50 மெகாபிக்சல் AI லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ AI சப்போர்ட்டட் லென்ஸ் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட அது வந்து பியூட்டிஃபை பண்ணி தான் காட்டும். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபுட்டை ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா AI டேட்டா பேஸில் வந்து ஆல்ரெடி வந்து அது சம்மந்தமான நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். அதோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபிகேஷனான ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை. நீங்கள் வந்து செல்ஃபி எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து சீனியர் எடுத்தாலும் சரி, எந்தெந்த கேட்டகரிஸ்க்கு எந்தெந்த மாதிரி பியூட்டிஃபிகேஷன் பண்ணால் நல்லா இருக்குமோ அது மாதிரி பியூட்டிஃபிகேஷன் பண்ணியே வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு விலை கம்மியான ஒரு நல்ல ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து MI Note 11 ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 hour ஆயிரும் ஃபுல்லாக இருக்குது. பட் ஒன்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 1 day சஸ்டெயின் ஆகக்கூடிய பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ரேம் அண்ட் மெமரி வந்து சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு வந்து 4GB and 6GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 64GB 128GBன்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து மெமரி கார்டு போட்டும் வந்து மெமரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து அதில் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வர பெரும்பாலான ஃபோன்ஸ் வந்து 5G மொபைல்ஸாக தான் வருது. பட் இந்தியாவில் வந்து இன்னும் வந்து எல்லாருமே வந்து 4G தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. 5G யூஸ் பண்ணுற பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக 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 குறைவு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 5G 4G அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக இருக்காது. இதில் வந்து Snapdragon 680 4G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இன்ஃப்ராரெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஃபோனில் வந்து படங்கள்லாம் பார்ப்பீங்க, ஆன்லைன் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுவீங்க, நெட்ஃப்ளிக்ஸ், Amazon Primeலாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி பார்க்கும்போது ஒரு தேட்டரில் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து சின்ன ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் பட்டன் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக் கிரே, pearl white அண்ட் ஸ்டார் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 3 அட்ராக்டிவான கலர்ஸில் MI 11 அவைலபிள். இவ்வளோ சிறப்பு அம்சங்களோட வரக்கூடிய MI Note 11 என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? 13,499 ஸ்டார்ட் ஆகுது. கலர்ஸ் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லையும் MI Note 11 எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.